Book of Revelation, chapter 3, verse 8. வெளிப்படுத்தின விசேஷம் 3:8. உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ நாமத்தை மறுதலிக்காமல் இருக்கிறதுனா என் வசனத்தை கை கொண்டபடினா இது திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நீ அதிகமாக நேசிக்க நல்ல தாங்க, நீ எங்களோடு பேசு, நீ எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது என்று கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். நம்முடைய பாதைகள், நம்முடைய வழிகள் நாம் அடைக்கப்பட்டதாய் சில நேரங்களில் காணப்படலாம். நம்முடைய வாழ்வின் முறை, நம் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் அடைக்கப்பட்டது போல காணப்படலாம். ஆனால் நம் வழிகளை அடைக்கப்பட்ட எல்லா அடைப்புகளையும் நாம் திறக்கிறவர் நம் ஆண்டவர். அவர் திறந்தால் ஒருவனும் பூட்ட முடியாது, அவர் பூட்டினால் ஒருவனும் திறக்க முடியாது. ஆகவே இந்த நாளிலும் நாம் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் நாம் ஜீவிப்போம். நாம் பலவீனமானவர்கள் என்று அறிந்திருக்கிறார். நாம் இன்றைக்கு வரைக்கும் நாம் செய்கிற கிரிகளை அறிந்திருக்கிறார். நாம் அவரை மறுதலிக்காமல் அவருடைய பிள்ளையாய் வாழ்கிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை எல்லாம் நாம் கேட்டு கீழ்ப்படிந்து நாம் மேக்சிமம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறார். இன்னும் நாம் அதிகமாய் நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கை கொண்டு வாழும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் இந்த நாளிலே கர்த்தர் இடத்திலே பேச விரும்புகிறார். நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற வாசல் ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. வடக்கை பார்த்து வைத்திராது என்றும் தெற்கை பார்த்து கொடு என்றும் கர்த்தர் சொல்லக்கூடும். வெண்கல கதவுகள் உடைத்து இருப்பு தாழ்பாலை பிடித்து அந்த காலத்தில் பொக்கிஷங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு தரவல்லவர். இந்த நாட்களில் பேர்பட்ட சூழ்நிலை கூட கடந்து விடாமல் அவையெல்லாம் கர்த்தர் மாற்ற வல்லவர். கர்த்தர் எழுந்து அதற்றினார், இவையெல்லாம் ஒன்றுமில்லாது மறைந்து போகும். எவ்வளவு வேகமாக இந்த வியாதி நிலைமை நம்மை வாட்டுகிறதோ வந்ததோ அதையெல்லாம் அழிந்து போக, அதையெல்லாம் மூடிப்பட என் தேவன் வல்லவராக இருக்கிறார். நம் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து கழிவுறட்டும். என்ன வந்தாலும் நன்றியா, யார் கைவிட்டாலும் நன்றியா என்றெல்லாம் பாடுகிறோம். நாமெல்லாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை குறித்து அதிகமாக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தை குறித்து கவலைப்படுறோம். என்ன ஆகுமோ, பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகுமோ, கணவன் மனைவி குறித்து என்ன ஆகுமோ, குடும்ப வாழ்வு என்ன ஆகுமோ, சூழ்நிலை எப்படி இருக்குமோ, எது நடக்குமோ என்று வரை நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் நமக்கு தேவன் வைத்திருக்கிற பெரிதான வாசலான சொர்க்கத்தை குறித்து ஒருத்தர் யோசித்து பார்க்கிறது கிடையாது. பரலோக வாழ்வை குறித்து ஒருத்தர் நினைத்து பார்ப்பது கிடையாது. ஆனால் இந்த நாட்களில் அந்த சிந்தனை நமக்குள்ள வரட்டும். இயேசுநாதர் நான் இதோ வரப்போறேன்னு சொல்லியிருக்கிறார். நடக்கிற காரியங்கள் எல்லாம் நான் பார்த்தோம்னா தேவன் வருவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற காலங்களாக இது இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களில் நம் தேவனுக்காக நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். நம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். நாம் பார்க்கிறோம் இந்த வசனத்தை, நீ என் நாமத்தை மறுதலிக்காமல் வசனத்தை கை கொண்டபடியா. இது ரொம்ப முக்கியமான வசனம். இதைத்தான் இன்றைக்கு உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். நமக்கு தெரிந்த உதாரணங்களை திரும்பவும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஈசாக்கை சற்று நினைத்து பாருங்கள். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் இருந்தான், மிகுந்த பஞ்சத்தோடு இருந்தான். ஆகவே எகிப்தை நோக்கி போய் கொண்டிருந்தான். பஞ்சத்தில் எகிப்தை தேடி போனான், பலவீனமான சூழ்நிலை. ஆனால் அவன் ஆண்டவர் அவனோடு இடைபெற்று பேசின பொழுது அவன் அங்கேயே தங்கினான், கேராரிலே தங்கினான். அவன் எங்கும் போகாமல் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் என்று பார்க்கிறோம். பலவீனம், பஞ்சம், குறைபாடு, நெருக்கம். ஆனால் ஆண்டவர் சொன்னதுனால அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அங்கேயே அவன் தங்கினான். இதைத்தான் கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் இருக்கிற எந்த சூழ்நிலை எப்படி இருந்தால் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார், நான் என்ன செய்யணும், அதனுடைய செய்ய வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் இன்றைய வாழ்வு. நிறைய கிறிஸ்தவர்கள் நம்ம மனமோன போக்கில் வாழும். அப்படி இல்லை. தேவன் இந்த நாட்களிலும் என்ன சொல்றார், நான் என்ன செய்யணும், அதன்படி நான் வாழ்ந்துட்டு போனோம்னா நடக்கிறது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. தேவனுடைய சமூகத்தில் நாம் இங்க இருந்தாலும் இன்னுமா இருப்போம், அவரோடு போனாலும் இன்னுமா இருப்போம். ஆக இந்த நாட்களில் நான் கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்கிறேன் அர்ப்பணி. ஈசாக்கு அந்த பஞ்ச காலத்திலையும் அப்படி கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் என்ன சொன்னாரு, அப்புறம் உங்க அப்பா என் வார்த்தையெல்லாம் கேட்டு கீழ்ப்படிந்து என் நாமத்தை மறுதலிக்காம எனக்காக வாழ்ந்தான். நீ இந்த கொஞ்சம் நெருக்க வரும் பொழுது ஏன் தடுமாறு, என் வார்த்தை கேட்டு கீழ்ப்படி என்று சொன்னார். அவன் அப்படியே கீழ்ப்படினான். அத்தனை பார்க்கிறோம்.
ஆதியாகமம் 26:12-13 சொல்லுது, ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், 100 மடங்கு பலனை பெற்றான், வர விருத்தி அடைந்து பெரியவனானான், ஐஸ்வர்யவான் ஆயினான். தொடர்ந்து நாம் பார்க்கிறோம், துறவுகளை வெற்றினான். பெலிஸ்தியர்கள் அவனை விரட்டினார்கள், ஆனாலும் ஆண்டவருடைய நாமத்தை அவன் காப்பாற்றினான். ஆண்டவருடைய நாமத்துக்கு வைராக்கியம் நின்றான். ஏன்? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், யாராவது உனக்கு பிடுங்குனா, யாராவது உனக்கு எதிராக வந்தாங்கன்னா அவங்கள மன்னிச்சிடு, அவங்களை விட்டு கொடு. ஆண்டவருடைய வார்த்தை கவனமா கேட்போம். சத்தியம் தான் நம்ம வாழ்வில் நம்ம விடுதலை கொடுக்கும். அப்ப ஈசாக்கு அவங்களோட சண்டை படல. நான் கிணறு வெட்டினேன், நான் தான் துறவு வெட்டினேன், இது எனக்கு தான் சொந்தம், சண்டை படலை. ஆனால் தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி வாழ தன்னை அர்ப்பணித்தான். பலவீனமான சூழ்நிலை, அங்க அவனை இருக்க விடல, அவனை அங்கிருந்து துரத்துனாங்க. அந்த பூமியில கூட இருக்க முடியல அவனால. ஆனாலும் அவன் ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படிந்து அவர்களை மன்னித்தான், விட்டு கொடுத்தான். மேலும் சொல்கிறது, அவர்கள் அவனை தேடி வரும்படி கர்த்தர் செய்தார். அந்த பிரபுக்கள் வந்து ஈசாக்கோடு தேவன் இருக்கிறார் என்பதை கண்டார்கள் என்று சொல்கிறது. ஓ, இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறதை ஜனங்கள் காண்பார்கள். நீ தேவனுக்காய் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, ஓ, இந்த நாட்களிலும் தேவனுக்காய் வைரக்கமாய் ஜீவிக்கும் பொழுது தேவன் உன்னோடு மாத்திரம் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் கண்டுகொள்வார்கள். துன்மார்க்கர் சடுதியை அழிந்து போவான், நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்து நிற்பான். ஆகிய நாட்களிலும் நாம் ஈசாக்கை போல எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் மாறும். நல்ல செய்தியெல்லாம் கேட்கிறோம், நிறைய பிள்ளைங்க கேட்கறதோடு சரி. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொன்னாரு, நான் என்ன செய்யணும் என்று தேவனுடைய வார்த்தைக்குள்ள கடந்து வரமாட்டேன். இந்த நாளில் ஆண்டோட வார்த்தைக்கு இடம் கொடுங்க. இந்த வார்த்தைகளை உண்மையாகவே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து வாழ ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற வாசலை ஒருவனும் குற்ற முடியாது. சாரிபாத் விதவையை நீங்க யோசித்து பாருங்க. சாரிபாத் விதவை, அவள் கொஞ்சோண்டு மாவு, கொஞ்சோண்டு எண்ணெய் இருந்துச்சு. இதான் அந்த கொஞ்சத்துல பலவீனத்துல என்னை மறுதளிக்காமல் என் வார்த்தையை கை கொண்ட முடியாது. இதான் வசனம். இப்ப சாரிபாத் விதவைக்கு கொஞ்சோண்டு மாவு, கொஞ்சோண்டு எண்ணெய் இருந்துச்சு. ஆனா வசனம் சொல்கிறது, அவள் எலியா சொன்ன வார்த்தையின்படி அவள் செய்து அந்த அப்பத்தை சுட்டு எலியாவுக்கு கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். எந்த பானையில் இருந்த மாவை கொடுத்தாலோ, எந்த களஞ்சியத்தில் இருந்த கொஞ்சம் எண்ணெய் எடுத்து கொடுத்தாலோ அந்த பானையும் அந்த களஞ்சியமும் பெருகிற்று. நான் இருக்கிற குறைவுகளில், நெருக்கங்களில், பலவீனங்களில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம வந்து நிறைய நேரங்கள் நம்ம கேட்போம், எந்தெந்த நாட்களில் கூட கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். தேவன் நமக்கு வைத்திருக்கிற வாசல், ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. சூழ்நிலை எப்பேற்பட்டதா இருக்கலாம், கொரோனா வைரஸ் போன்ற எத்தனை சூழ்நிலைகள் வாழ்வில் வரலாம். தேவன் ஒவ்வொருத்தருக்கும் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், ஒவ்வொருத்தரும் கர்த்தர் நினைத்து வைத்திருக்கிற, குறித்து வைத்திருக்கிற காரியங்கள் அதெல்லாம் மாறாதது. அதை ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாது. அது கொரோனாவாலே ஒன்று செய்ய முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வதிக்க நினைத்தால், கர்த்தருடைய வழிகளை திறந்தால் அதை ஒருவனும் கூட்ட முடியாது. அதை நாம் அந்த நாட்களில் முழுதாய் நாம சாலிபாத் விதவை அவர் சொல்றார், எனக்கு கொஞ்சோண்டு மாவு, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, இது சாப்பிட்டு நாங்களே சாக போறோம், எங்களுக்கு இதுவே பத்தாது. அதுதான் இன்னைக்கு நம்ம நிலைமை. ஆனால் அந்த நேரத்தில் வசனம் சொல்கிறது, எலியா சொன்ன வார்த்தையின்படி அப்படியே செய்தால் அவருடைய பானையிலே மாவும் களஞ்சியத்திலே எண்ணெயும் பஞ்சகாலம் முடி வரைக்கும் வற்றாது இருந்தது. God is a wonderful God. பலவீனத்தில் நாம் கீழ்ப்படியும்படி விரும்புகிறார். நம்மளாம் என்ன சொல்ல தெரியுமா, ஆண்டவரே உங்களுக்கு தெரியாதா, நம்மெல்லாம் ஒண்ணு அதே தான் தெரியும், நான் எவ்வளவு பலவீனமானவன், எவ்வளவு குறைவுள்ளவன், நான் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் நான் உங்களுக்கு கொடுக்காம ஏமாத்துறேன், இன்னும் நான் உங்களுக்கு நடிக்கிறேன், நான் பலவீனம் என்று சொல்லிக்கிட்டே என்ன தப்பிச்சுக்கிற பாக்குறேன். இல்லை, நாம் எவ்வளவு பலவீனமா இருக்கிறோமோ அதுல நம்ம எவ்வளவு கீழ்ப்படுகிறோம் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார்.
நாம் எவ்வளவு நெருக்கப்படுகிறோமோ அப்பொழுது எவ்வளவு அவரை நேசிக்கிறோம் என்பதை பார்க்கிறார். எவ்வளவு அவமானப்படுகிறோமோ அப்பொழுது பாடுகள்ல நம் நிற்போமானு பார்க்கிறார். எவ்வளவு நாம் கைவிடப்படுகிறோமோ அவ்வளவு நம்ம ஆண்டு பக்கமா இருக்கிறோமா என்பதை கற்று பார்க்கிறார். ஆண்டவர் நம் வாழ்விலே அவருக்கு கீழ்ப்படுது நம்ம நடக்க அழைத்திருக்கிறார். உங்களுக்கு முன்பாக தேவனை வைத்திருக்கிற வாசலை ஒருவனும் போற்ற முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வதிக்க போகிறார். 2 கொரிந்தியர் 8 நீங்க வாசித்து பார்த்தார். மகதன சபையார் மிகுந்த தரித்திரத்தில் இருந்தார்கள், மிகுந்த உபத்திரவத்தில் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். யாரு அவர்கள் கற்றுக் கொடுத்ததுங்க? யார் கற்றுக் கொடுத்தாங்க? தேவனுடைய இருதயம் ஒன்றை நான் கற்றுக் கொடுக்க உங்களுக்கு விரும்புறேன். ஆபேலுக்கு உகந்த காணிக்கைய கொழுமையானத ஆண்டவருக்கு பழி செலுத்தபடி யாரு கற்றுக் கொடுத்தா? அது தேவனுடைய இருதயம். இட்ஸ் a God's heart. அது கர்த்தருடைய இருதயம். ஆபேலுக்கு யார் கற்றுக் கொடுத்தா? தேவன் கொடுக்கிறவர், தேவன் அன்புள்ளவர், தேவன் நன்மை செய்கிறவர், தேவன் நல்லவர். அதைத்தான் ஆபேல் அன்றைக்கு வெளிப்படுத்தினார். நம்மள நினைப்போம், நானே பலவீனமா இருக்கிறேன், எனக்கிட்டே ஒண்ணுமில்லை என்றல்ல. நான் இந்த நாளிலே தேவனுக்கு மனப்பூர்வமாய் செய்யும்படி, மனப்பூர்வமாய் கொடுக்கும்படி, தேவனை நோக்கி பார்க்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதைத்தான் வசனத்தில் வாசிக்கிறோம். எந்த வாக்குத்தத்தமும் பொய் அல்ல. சில பேர் சொல்லுவாங்க, என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க? நான் எப்பொழுது வாக்குத்தத்தத்தை கீழ்ப்படுதலோடு இணைத்து நான் கொடுப்பேன். அதை கவனமாய் சரியா புரிஞ்சுக்கிட்டா அந்த வாக்குத்தத்தங்களை இன்றைக்கு சுதந்திரிக்க முடியும். நம்முடைய பலவீனங்களில் அவர் நாமத்தை மறுதலிக்காமல் நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தோம்னா நமக்கு முன்பாக வைத்திருக்கிற வாசலை ஒருத்தருக்கு போட்ட முடியாது. அதைத்தான் கர்த்தர் சொல்கிறார். உனக்கு குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள், அது நிச்சயம் நிறைவேறும். அதை ஒருவனும் தடை செய்ய முடியாது. சாரிபாத் விதவை கொஞ்சோண்டு மாவு, கொஞ்சோண்டு என்ன, ஆனா அந்த பலியிடத்துல எலியா சொன்ன வார்த்தையை அவள் கேட்டு கீழ்ப்படிந்தார் என்று வசனம் சொல்கிறோம். இதான் முக்கியம். இதைத்தாங்க வெளிப்படுத்தி 3:8 வாசிக்கிறோம். என் நாமத்தை மறுதலிக்காமல் உன் பலவீனத்திலே என் வார்த்தையை நீ கை கொண்டபடியால் இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் கூட்ட முடியாது. அவர் God is a wonderful God. எப்பேற்பட்ட நெருக்கத்தோடு நீங்கள் கடந்து போனால் அவரை நேசிங்க, அவரை பற்றி கொள்ளுங்க, அவரை கொடுங்க. திருமண சொல்றேன், ஆபேலுக்கு யார் கற்றுக் கொடுத்தது? மகதன சபையாருக்கு, மகதனிய சபையாருக்கு உபத்திரவத்தில், நெருக்கத்தில் உதாரணமாய் கொடுத்தார்கள், கீழ்ப்படித்தார்கள். எரேமியா 35 நீங்க படித்து பார்த்தா ரேகாவின் புத்திரர்கள் சொல்றாங்க, எங்கள் தகப்பன் வாழ்கிற நாட்களிலே திராட்சரசத்தை குடிக்க கூடாது என்றும், வீடுகளை கட்டக்கூடாது என்றும், பூமியிலே நீங்கள் சாதாரணமாய் வாழுங்கள் என்றும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே எரேமியா தீர்க்கதரிசியே, நீங்க எங்களை என்ன வேணாலும் சொல்லி எங்களை மாற்ற நீங்க பார்க்கலாம், நாங்களோ எங்கள் தகப்பன் சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் கீழ்ப்படியோம் என்று சொல்லி அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். எரேமியா பார்த்தாண்டு என்ன சொல்லுமா? எரேமியா, நீ பார்த்தியா, என் இஸ்ரவேல் ஜனங்கள் என் வார்த்தையை கை கொள்ள மாட்டாங்க. அந்த ரேகாவின் புத்திரர் அவள் தகப்பன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு இன்றைக்கு வரைக்கும் காத்து நடக்கிறார்கள். அவர்களை நான் ஆசிரியப்பேன் சொன்னார். இன்றைக்கும் தேவன் தமது வார்த்தையை கீழ்ப்படி நடக்கிற பிள்ளைகளை பார்க்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் எல்லாம் நமக்கு தெரியும். அவர்கள் எல்லாம் தங்கள் பலவீனங்களிலே, அவர்கள் தூக்கி போடப்படுகிற அந்த நேரங்களிலே தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். எந்த தெய்வத்தை வணங்க மாட்டோம், நாங்கள் தேவனை மாத்திரம் ஆராதிப்போம் என்று சொல்லி அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். தேவன் அவர்கள் வைத்திருந்த வாசலை சிங்கங்கள் அடைக்க முடியாது, சிங்கங்கள் எழுந்து கட்சிக்க முடியாது. 7 முறை கூட்டப்பட்டாலும் வக்கிடி சோலைகள் மேற்கொள்ள முடியாது, கொரோனா மேற்கொள்ள முடியாது. தேவனுக்கு கீழ்ப்படி நடக்கிற பிள்ளைகள் கர்த்தரை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் நம்மோடு இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். 6 நாளிலும் ரூத்தை போல வைராக்கியமான நாட்களை கீழ்ப்படிவோம். ஒருவருக்கு ரூத்துக்கும் தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டது, ஆண்டவரை குறித்து போதிக்கப்பட்டது. ஆனால் ரூத்
தன்னுடைய வாலிப பலவீனத்துல, அந்த வாலிப வாழ்வில அவள் கர்த்தருக்காய் ஒப்பு கொடுத்து கடந்து வந்தார். கர்த்தர் அவளுக்கு பெரிதான பெரிதான வாழ்வை அவளுக்கு காட்டினார். இந்த நாளிலும் நாம் தேவனுக்காய் வைராக்கியமாய் வாழணுமே அர்ப்பணிப்போம். நிறைய நேரங்களில் நம்மெல்லாம், ஆண்டவரே நான் ரொம்ப பலவீனமானவன், ஆண்டவரே எனக்கு ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கு, ஆண்டவர் உங்களுக்கு தெரியாதா என்றெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட நடிக்கிறது உண்டு. நம்மளாம் அதெல்லாம் ஜெபமா மாத்துறாங்க. நிறைய பேர் அதெல்லாம் ஜெபமா மாத்திக்கிட்டு, ஆண்டவரே உங்களுக்கு தெரியாதா? இல்லை, ஆண்டு சொல்றாரு, உங்களுக்கு இருக்கிற குறைவுகளில், நீ கடந்து வர பலவீனங்களில், நீங்க கடந்து வர நெருக்கங்களில் ஆண்டவரை நேசிக்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிய, அவருக்கு உத்தமம் வாழ, ஜெயம் கொள்ள நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு தெரியாதா என்று சொல்வதல்ல, ஆண்டவரே உமக்கு நான் கடந்து போற வாழ்வு தெரியும், ஆனாலும் நான் உமக்கு கீழ்ப்படிவேன். யோபு சொல்றான். யோபு யோசித்து பாருங்க, உடம்பெல்லாம் பருக்க, 10 பிள்ளை இறந்து போயாச்சு, இருந்த எல்லா சொத்து சுகமெல்லாம் எல்லாம் இழந்து போயாச்சு. அவன் சொல்றான், அவர் என்னை கொன்று போட்டாலும் என் உத்தமத்தை விட்டு விலக மாட்டேன். My situation may be different. என் வாழ்க்கையில் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா ஆண்டு சொன்ன உத்தமம், ஆண்டு நான் என்ன செய்வேன்னு சொன்னா பார்த்தீங்களா, அதை நான் செய்வேன். உத்தமத்தை நான் விட்டு விலக மாட்டேன். அவன் சொல்றான், என் வழிகளை இன்னும் ரூபகரமாய் மாற்றுவேன். நம்ம என்னைக்கு சொல்லியிருக்கிறோமா, இன்னும் ஆண்டவரே எப்பேற்பட்ட சூழ்நிலை, அந்த கொரோனா எது வந்தாலும் சரி, நான் உங்களுக்காக வைராக்கியமாய் உங்கள் பிள்ளையா நான் செய்வேன். எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல முடியும்? நிறைய நேரங்கள் நம்ம அப்படி சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல மாறி விடுகிறோம். ஆண்டு இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் தெரியுமா, எந்த சூழ்நிலை ஊடாய் பலவீனம் உடனே கடந்து போனாலும் ஆண்டவரை மறுதளிக்காம வார்த்தைகளை கை கொள்கிற பிள்ளையாய் இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். நீ கவலைப்படாதீங்க, கடந்த ஒரு சூழ்நிலை எப்படி விட இருக்கலாம். யோசித்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார். வரும்பொழுது செங்கடல் தடையாய் இருந்தது, யோர்தான் தடையாய் இருந்தது, எரிக்கோ தடையாய் இருந்தது. கர்த்தர் எல்லாவற்றையும் உடைத்து போட்டார். அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார், அவருக்கு கண்மழையை திறந்தார். அவர் பகலிலே மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பத்தை தந்து கர்த்தர் அவர்கள் வழிநடத்தினார். இன்றைக்கும் நடத்துவார் ஆண்டவர். அவர் போன பாதை அது மனாந்தரமாக இருந்தது. ஆனால் அந்த 40 வருஷ காலங்களிலே கால்கள் வீங்கவில்லை, ஆடைகள் அழுக்காகவில்லை. தேவன் தம் ஜனத்தை வழிநடத்தினார். இன்றைக்கும் நாம் பலவீனங்களை குறித்து யோசிக்காதபடிக்கு இன்றைக்கும் அவர் கீழ்ப்படிந்து தொடர்ந்து போக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் எதிர்பார்த்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் பாதியில முறுமுறுத்து பாதி பேர் அழிந்து போனார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம். ஆனால் நாம் இந்த நாட்களில் தேவனிடத்துல முறுமுறுக்காதபடிக்கு தேவன் நம்ம நடத்துகிற இந்த வழிகளிலே அவரை துதித்து அவரை ஆர்ப்பரித்து அவரை மகிழ்ந்து அவரோடு வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோபு சொன்னா, கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்துக்கிட்டார், கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எடுத்து அவரோட போய் அவரோட வாழ்வேன். கர்த்தர் கொடுத்தா அவருக்காக நீங்க வாழ்வேன். இந்த நாட்களிலும் நீங்களும் நானும் அப்படியாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இருக்கிற இந்த பலவீனமான இந்த நாட்களிலே தேவனுக்காய் வைராக்கியமாய் வாழ்வோம். அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை எல்லாம் பற்றி கொள்வோம். அவருடைய நாமத்தை பற்றி கொள்வோம். அவருடைய ரத்தம் நமக்கு உண்டு, அவருடைய ஆவி நமக்கு உண்டு, அவருடைய வல்லமை நமக்கு உண்டு, அபிஷேகம் உண்டு. ஓ, தேவன் நம்மளோடு அனுதினம் கூட இருக்கிறார். அவர் நம்மை கைவிட நம்மை காத்து நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் நாம் சோர்ந்து போகாதபடி நம்மால் முடிந்த அளவுக்கு இந்த பலவீன நாட்களிலே கர்த்தர் பக்கமாய் கீழ்ப்படிந்து நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். திரும்ப நான் சொல்றேன், இந்த நாட்களிலே நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு மண்ணாசை, உலக ஆசை இன்னும் மனசுல இருக்குதா? தூக்கி போடுங்க. கொரோனா கண்டாலே அதுல நமக்கு இருக்க முடியாது. ஆண்டவரே, எனக்கு ஜீவனை உயிரை கொடுத்தாலே போதுங்கிற நிலைமையில் நம்ம இருக்கிறோம். ஆகவே ஆண்டவரை பிடிச்சிடுவோம். மண்ணாசை, பொன்னாசை, இச்சு, எல்லா உலக ஆசைகள் தூக்கி போடும். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற வழிகளுக்குள்ள ஒப்புவிடும். அதான இந்த வசனம். பலவீனமாயிருந்தால் என் நாமத்தை மறுதலிக்காமல் என் வசனத்தை கை கொண்டபடியா உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அதான் அர்த்தம். இந்த நாட்கள்ல ஆண்டவரே, நான் இன்னும் உங்க கீழ்ப்படுகிறேன்.
இந்த உலகம் எல்லாம் மாய், உமக்காக வாழ் என்று நம்ம அர்ப்பணித்து அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் வைத்திருக்கிற திறந்த வாசலை ஒருவனும் போற்ற முடியாது. தேவன் வழியை கொடுத்து வைத்திருக்கிற திட்டங்கள் அது நிச்சயம் நிறைவேறும். கர்த்தர் சில நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு அனுமதிக்கலாம். ஆனால் எல்லாம் நம்பிக்கை கர்த்தரை ஆசீர்வதித்து வருகிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் ஒரு கீழ்ப்படிதலுக்குள்ளாய் கடந்து வருவோம். இந்த நாட்கள் நாம் இன்னும் இன்னும் தேவனிடத்தில் கீழ்ப்படியும்படி எதிர்பார்க்கிற ஒரு நாட்களாய் இன்றைக்கு இருக்கட்டும். யாராவது மாறி இருக்கிறோமா? நான் சில நேரம் யோசித்து பார்க்கிறேன். எனக்கு ஒரு மாசம் வீட்டில் கிடக்குற எல்லாம் நம்ம என்ன மாறி இருக்கிறோம்? நான் நிறைய தீர்மானம் எடுத்திருக்கிறேன். நிறைய தீர்மானத்தை எடுத்து ஒப்பு கொடுத்திருக்கேன். இந்த வாழ்க்கையில் ஒரு உறுதி இன்னைக்கு வேணும். ஆண்டவருக்கு எது பிடிக்காதோ அதை விட்டுட்டு நீ கீழ்ப்படிய இன்னைக்கு அர்ப்பணிக்கணும். கர்த்தரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் வழிநடத்த விரும்புகிறார். நமக்கு விரோதமாக எழும்புகிற பார்வோன் சேனைகளை செங்கடலுக்குள் கர்த்தர் அழித்துப்பட முடியும். அவர் நல்லவர். அவருக்கு மட்டும் கீழ்ப்படிந்து அவர் பக்கமா இந்த ஜீவிப்போம். பலவீனங்களை திருப்பி சொல்றேன். பலவீனங்களை சாக்கு போக்கு சொல்லாதீங்க. ஜெயம் கொள்ளுங்க. இந்த நாட்களில் ஜெயம் கொள்ளும்படி கர்த்தர் அழைக்கிறார். வெளிப்படுத்தல் 21:7 கூட கர்த்தர் சொல்கிறார், ஜெயம் கொள்ளுங்கள். நான் இந்த நாட்களில் ஜெயம் பெற்று பூமியில ஆசீர்வாதமாய் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். வெளிப்படுத்தல் 3:8 கீழே 11 வரைக்கும் படிச்சுப்பாங்க. ஆண்டவர் நம்மை அதற்காகத்தான் அழைத்திருக்கிறார். நாம் ஜெயம் பெற்று ஜீவிக்கும்படி ஆண்டவருக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆகவே ஒரு யோபுவை போல எந்த பிரச்சனையிலும் துதியுங்க. யோபுவை போல ஜெபியுங்க. உத்தமத்தை காத்துக்கொள்ளுங்க. வழிகளை இன்னும் ரூபகரமாய் மாற்றுங்க. ஆண்டவர் அதான் அர்த்தம். இவ்வளவு நாள் நம்ம நம்முடைய வழிகளை ஆண்டவருக்கு அழகுள்ளதாய் மாற்றல. ஆனால் இன்னைக்கு ஒப்புக்கொள்ளும். ஆண்டவரே, கீழ்ப்படிந்து நான் என் வழிகளை ரூபகரமாய் மாற்றுவேன். உமக்கு எது பிடிக்குமோ அதை நான் செய்வேன். என்னை வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அதில் நிச்சயமா நீ தருகிறேன். என்னை அழிவிட மாட்டேன். அதான உண்மை. கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே நமக்கு அரணான கோட்டை. அவர் நம்மை எல்லா தீமைக்கும் நம் விலைக்கு பாதுகாத்து நடத்துவார். ஆகவே இந்த நாளிலே நம் கர்த்தரை பற்றி கொள்வோம். நம்மை இன்னும் தாழ்த்துவோம். ஒரு கீழ்ப்படுதலுக்குள்ளே வருவோம். ஒரு கீழ்ப்படுதலுக்குள் வருவோம். கீழ்ப்படுதலுக்குள் வருவோம். அதைத்தான் நான் சாரிபாத் விதவை வாழ்விலை பார்த்தேன். கொஞ்சமாக இருந்தது, கொஞ்சம் எண்ணெய் இருந்தது. ஆனால் அதை அவள் அப்படியே எளிய வார்த்தையை கேட்டு செயல்பட்டார், கீழ்ப்படித்தார். ஈசாக்கு தேவன் சொன்ன உடனே அவள் கீழ்ப்படித்தார். கர்த்தரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ரூத் தேவன் பக்கமாய் வந்தார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பிரச்சனையிலே தேவனுக்காய் உறுதியாக இருந்தார்கள். இந்த நாட்களில் நம்மெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படி கர்த்தர் அழைக்கிறார். நம்மை எல்லாம் எல்லா தீங்கிலிருந்து நம்மை காப்பாற்ற விரும்புகிறார். அவர் நாமத்துக்காய் வைராக்கியமாய் ஜீவிக்க நம்மை அர்ப்பணிப்போம். ஜெயம் கொள்கிற பிள்ளைகளாய் மாறும். நாம் பிரச்சனைகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அல்ல. அந்த பிரச்சனைகளில் கீழ்ப்படிந்து கீழ்ப்படிந்து பிசாசை ஜெயித்து நாம் ஜெயம் கொள்கிற ஒரு ஜீவியத்துக்குள்ளே கடந்து வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த நாளில் கேட்ட வார்த்தைப்படி நாம் கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்க நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை இந்த வாழ்விலே நிச்சயம் செய்வார். நாம் ஜீவிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தாழ்வனே, பரலோகத்தின் தேவனே, மகா உன்னதமானவரே,
சரளமுள்ள தேவனே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலிக்காமல் வசனத்தை கை கொண்டபடியா திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் சொல்லி எங்கள் வாழ்விலும் எந்த பலவீனத்திலும் உமது நாமத்தை மறுதலிக்காமல் உமக்காய் வைராக்கியமாய் கீழ்ப்படிந்து ஜீவிக்கிற ஒரு ஜீவியத்தை கர்த்தாவே எங்களுக்குள்ளே தார். கீழ்ப்படிந்து சத்துருவை மேற்கொண்டு ஜெயம் கொள்ளுகிற ஒரு ஜீவியத்தை கர்த்தாவே தார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று சொல்லி வெளிப்படுத்த விசேஷத்திலே அநேக இடத்தில் வாசிக்கிறோம். இந்த நாட்களில் நாங்கள் ஜெயம் கொள்ளும்படியாக அழைத்திருக்கிறது. ஆகவே இந்த நெருக்கத்தின் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்தாலும் உம்மை துதித்து உம்மை கொடுத்து உம்மை ஆராதித்து எங்கள் உத்தமத்தை காத்துக்கொண்டு இன்னும் எங்கள் வழிகளை ரூபகரமாய் உமக்கு மாற்றி நீ வரும் பொழுது உமக்கு உகந்த பாத்திரங்களாய் எதிர்கொண்டு நிற்க வர கர்த்தாவே எங்களை இந்த நாளிலே அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் ஆக்கி பண்ணுகிறார். எல்லா தடைகளை கர்த்தாவை மாற்றும். சூழ்நிலையில் பிள்ளைகளுக்கு சாதகமாய் அமைவதாக ஒத்தாசை கடைகளை கர்த்தாவை எழுப்பும். தேவையை கர்த்தர் சந்திக்கிறார். நன்மையினால் பிள்ளைகள் முடிச்சுகிறார். ஆஸ்வதிக்கிறேன். ஒரு புதிய கிருபை இன்னும் ஜெப ஆவி ஊற்றப்படட்டும். இன்னும் தேவனுடைய வரங்கள் பெருகட்டும். இன்னும் ஒவ்வொரு பிள்ளைகளும் வல்லமில்ல பாத்திரங்களாய் எழும்பற்று. தேவன் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவை ஒவ்வொருவரையும் ஆசிரியர், ஒவ்வொரு குடும்பங்களை ஆசிரியர். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். என் தேவன் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஆசிரியர் காத்துக்கொள்ள கருவி சொல்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு அறிவிப்பு. ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலை 7:30 மணிக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 7:30 மணிக்கும் ஃபேஸ்புக் லைவ்ல நான் உங்களை சந்திப்பேன். நண்பர்களுக்கு தெரிவியுங்கள். தொடர்ந்து இந்த ஆராதனையை கலந்து கொள்ளுங்கள். என்னோடு சேர்ந்து நாம் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிப்போம். தேசத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவரின் அக்கிரமங்களை மன்னித்து என் நோய்களை குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விளைக்கி விட்டு கிருபையினால் இரக்கத்தினால் முடி சுற்றுகிறார். நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கலக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. கொடுக்கப்படுகிற யாவரையும் கர்த்தர் விடுவிக்கிறார். கர்த்தர் தமது வழிகளை தமது மோசைக்கும் தமது கிரியெல்லாம் தமது பிள்ளைகளுக்கும் தெரியப்படுகிறார். கர்த்தர் உருக்கம் இறக்கம் நீடி சாதம் மிகுதிருக்கிறது. ஆகவே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கடைசி ஆசீர்வாதத்திற்காக தலைகளை தாழ்த்தி கர்த்தர் நோக்கி நான் பார்க்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை இரக்கம் தயவு மன்னிப்பு மனதிருக்கும் பிதாவுடைய அன்பு அரவணைப்பு ஆறுதல் தேற்றுதல் போஷிக்கும் தெய்வீக பாதுகாப்பு பரிசுத்தருடைய வல்லமை ஆளுகை அன்பின் பிரசன்னம் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆர்ப்பரிப்பு பலவீனத்திலும் கர்த்தரை மறுதலிக்காமல் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு ஜீவியம் நமக்குள்ளும் வார்த்தையில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் தேவ ஜனத்திற்குள்ளும் பேராயத்திற்குரிய சகல பரிசுத்தவான்களுக்குள்ளும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். May God bless you. புதன்கிழமை மாலையிலே நாம் சந்திக்கலாம். தொடர்ந்து இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எனக்காக நீங்கள் ஜெபிங்க. கடைசியா ஒரு ஜெபத்தை எடுக்க நான் விரும்புகிறேன். தேசத்திற்காக இந்த வேலை எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, தேசங்கள் அனைத்தையும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். மனுக்குலத்தின் பாவங்கள் எல்லாம் மன்னித்து ஜனங்கள் எல்லாம் விடுதலையோடு ஜீவிக்க முடியாது எங்களுக்காய் தன் ஜீவனை கொடுத்த இயேசுவே, மாம்சத்திலே தோன்றி எங்களைப் போல இரத்தமுடையவராய் வெளிப்பட்டவரே, உலகத்திலே மக்கள் படுகிற வேதனைகளையும் பயத்தையும் குழப்பங்களையும் கண்ணீரையும் வியாதியும் ஆண்டவரே
பயத்தையும் என் தேவன் பார்க்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தாவே நீர் ஒரு விஷயம் எழுந்தரும் சுவாமி. என் மனம் இறங்குவீரா, தேசங்களில் மனம் இறங்குவீரா. குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னி, தேசத்தின் பாவங்களை கர்த்தாவே மன்னி. அன்றைக்கு தானியேல் ஜெபித்த பொழுது ஜெபத்தை கேட்டு தகப்பன், அன்றைக்கு மோசே கதறி ஜெபித்த பொழுது ஜெபத்தை கேட்டவர், இன்றைக்கு நீங்கள் ஜெபத்தை கேட்பீரா அப்பா. தேசத்தின் பாவங்களை எல்லாம் மன்னி, ஜனத்தின் பாவங்களை மன்னி. உண்மை விட்டு தூரம் போகிற ஜனத்தின் கிரியெல்லாம் அறிந்திருக்கு. ஓ என் தேவன், மனித குலத்தின் பாவங்களை எல்லாம் மன்னித்து எல்லாரையும் பக்கமாய் சேர்த்துக் கொள்ளும்படி வெளிப்பட்டவரே, சகலரையும் கொள்ளை பொருளாய் உமக்காக ஏற்றுக்கொள்ளும்படி ஜீவனை தந்தவரே, ஒருவனுக்கு கெட்டு போவது அழிந்து போவது சித்தம் அல்லாதவரே. அநேக நீதிமான்கள் தேவ பிள்ளைகள் முன்பில் இருக்கிறதை நினைவு கூறும் ஐயா. ஒரு நீதிமான இருந்தால் அழிக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, இன்றைக்கு தேவ பிள்ளைகளா இருக்கிற நாங்கள் பலவீனமானவர்களாக இருந்தால் நமக்கு தொடர்ந்து கொள்கிற எங்கள் நிமித்தம் ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மேல் மனம் இறங்குவீரா. எங்கள் ஜபத்திற்கு எல்லாம் கர்த்தாவை பதில்த்தார். விசேஷமாய் இந்திய தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்கு இம்மற்ற நீர் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை இம்மற்றமாக நீர் காத்து கருமெடுத்து நடத்து பெரிய அளவில் என்று காப்பாற்றி வைத்திருக்கிறதே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே நேசரே, இன்னும் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க. இந்த வியாதி வல்லமைகளை கட்டி போடுங்க. எவ்வளவு வேகமாக இந்த வியாதிகள் தேசத்தில் உண்டானதோ இவையெல்லாம் பற்றி அழிந்து போச்சு ஆண்டவரே. சடங்களுக்கு ஒரு விடுதலை தான் மனம் இறங்கும் சுவாமி. கர்த்தாவே, தேச தலைவர்களை கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். சீஃப் மினிஸ்டர், மந்திரிமார்கள், அதிகாரிகள், சேவை பண்ணுகிற எல்லா அதிகாரிகளையும் அவங்க கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவருடைய குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க. ஒவ்வொருவரும் தேவனுக்கு பயந்து மக்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் கர்த்தாவை மாற்றுங்க. தேவனுக்கு பயந்து நன்மை செய்கிற தலைவர்களாய் என் தேவன் ஒவ்வொருவரின் கர்த்தாவின் மாற்று முதல்ல கருத்துள் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்றைய ஊழியர்களாய் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னி, ஊழியருடைய குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னி, சபையின் பாவத்தை எல்லாம் கர்த்தர் மன்னிப்பிறார். தேவ ஜனத்தின் பாவத்தை எல்லாம் கர்த்தர் மன்னிப்பிறார். தேவனுடைய இறக்குகிறதுனாலே கடந்தவரற்று கர்த்தாவே நீர் ஒரு விஷயம் மனம் இறங்குவார். பிதாவே நீர் எங்கள் மேல் இறக்குவார். இயேசுவே நீர் எங்கள் மேல் இறக்குவார். பரிசுத்தாவியானவரே எங்கள் மேல் இறக்குவார். எங்கள் பாவங்கள் எல்லாம் நீர் மன்னி. எல்லாரையும் ஆண்டவரே இந்த அழிவில் நின்று காப்பாற்று. எங்களை கருத்தில் அப்படி சித்தத்துக்குள்ளாக எப்ப கொடுக்கிறோம். தேவரீதி இருந்த நாளிலும் அப்பா என் மனம் இறங்கி எங்களுக்காய் எழுந்து கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் செய்வோம். எழுந்து ஆண்டவரை நீர் அதற்றுவீரா, யெகோவா தேவனை நீர் எழுந்தருளுவீரா. என் மனம் இறங்கும் சுவா. எங்களெல்லாம் இந்த பொல்லாத வியாதியிலிருந்து காத்துக்கொள்ளும். தேவ ஜனத்தை எல்லாம் சாட்சியாக முன்னிலை நிறுத்தி எங்களை தாழ்த்தி மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்க உதவி செய்யுங்க. டாக்டர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. நல்ல மருந்துகளை கண்டுபிடிக்க கிருபை செய்யுங்க. அன்று உதவியாக இருக்கிற டாக்டர்கள், நர்ஸுகள், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற சகோதர சகோதரிகள், ஆண்டவரே கார்பரேஷன்ல வேலை பண்ணுகிற எல்லா சகோதர சகோதரிகள், சுகாதாரத்தில் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்கிற எல்லா சகோதர சகோதரிகள், சோசியல் ஒர்க் பண்ணுகிற எல்லா சகோதர சகோதரிகள், இன்னும் சிறு சிறு காரியத்தில் வேலை செய்கிற சிறு தொழிலாளிகள், உதவியாக இருக்கிற எல்லா நண்பர்கள் எல்லாரையும் ஆண்டவரே உமது பொற்கரத்தில் ஆணி உடைந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிற சுவாமி. ஓங்கிய பேத்தினால் இவர்கள் காத்துக்கொள்ளும். நன்மை செய்கிறவர்களுக்கு கனமும் மகிமை உண்டாகும் சொன்னீங்களே. ஓ தேவன் இவர்களெல்லாம் காத்துக்கொள்ள விடமாச்சு, இவர்களை பாதுகாத்துக் கொள்ள விடமான இவர்கள் குடும்பங்களை காத்துக்கொள்ள விடமா நாங்கள் செய்கிறோம். தெய்வீக பாதுகாப்பு இவர்களுக்கு அதிகமாக உண்டாகட்டும். இவர்களெல்லாம் ஆசிரியர் நாளிலும் திக்கற்று உணவில்லாமல் ஆண்டவர் வேதனையோடு
நெருக்கத்தோடு ஆங்காங்கே கிடக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நீ நல்ல மேய்ப்பராய் ஆண்டவரே வெளிப்படுவீரா, நீர்களை போஷிப்பீரா, அவருடைய தேவையை சந்திப்பீரா. என் தேவனை ஜெபங்களெல்லாம் கேட்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துவ கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஜெபத்திற்கெல்லாம் ஆமென் என்று பெருத்துவதற்காக ஸ்தோத்திரம். சகலத்தையும் ஆண்டவரை கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்காய் பிரதான வலது வருஷத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவரே, உபத்திரப்படுகின்ற உபத்திரத்தை அற்பமாயினாமல் அருவருக்காமல் முகத்தை மறைக்காமல் கூப்பிடுகையில் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற நேசரே, அடிக்கு முட்டவனமா இருக்கிறவரே, இந்த வேளையில எங்கள் ஜெபத்திற்கெல்லாம் பதில் தான். மனமிறங்கும் சுவாமி, எங்கள் ஜெபத்தெல்லாம் நீர் கேட்டது. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த வேளையில என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதியும். தேவனுடைய தெய்வீக சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி பிள்ளைகளுடைய இல்லங்களை ஆளுகை செய்யும். உன் அழகத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக என்று சொன்ன வார்த்தை. ஒவ்வொரு அழகத்துக்குள்ளே சமாதானம், ஒவ்வொரு அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக சங்கீதம் 91 சொல்லப்பட்ட சகல கிருபைகள் எங்களை சூழ்ந்து வரட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.